How are you? I'm glad to see you. Nice to meet you. It's a long time. Last year I came here. Last January, February, I remember I came here. போன வருஷம் ஜனவரியில பாஸ்டர் கீழக்கா நம்ம சபையில வந்து கலந்து கொண்டாரு. It's a very nice community, nice church. இது ஒரு நல்ல சபை, ஒரு நல்ல கம்யூனிட்டியா இருக்குன்னு அவர் சொல்றார். God bless you. God bless you. உங்களை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Let's pray for today's word. நம்ம ஜெபம் செய்யலாம். இந்த வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தைக்கு. Let's pray. ஜெபம் செய்யலாம். Father God, thank you for your grace and unfailing love. பிதாவே, உங்கள் கிருபைக்கும் உங்கள் அன்புக்கும் நன்றி. Thank you for declaring us righteous by believing in Jesus Christ. நம்மளை நீதிமான் இயேசு நம்பிக்கையினால நம்மளை அறிக்கையிட்டதுக்கு நன்றி பிதாவே. We know that God wants all men to be saved. நமக்கு எல்லோரும் தெரியும் தேவன் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணும் நினைக்கிறார். We know that God wants us to come to a knowledge of the truth. நமக்கு எல்லோரும் தெரியும் தேவன் அவர் சத்தியத்தை அறிந்திருக்காமலே எல்லோரும் அவர் சந்தோஷமா தெரிஞ்சுக்கிறார். And we know that salvation and hope come from you, our God. தெரியும் ரட்சிப்பு தேவனோடு தான் வரை வந்திருந்தது. That is the reason why we all assemble before you with an earnest heart. அந்த காரணத்தால் நம்ம எல்லோரும் இங்கே கூடி பரிசுத்த நாம் மனத்தோடு நம்ம கூடியிருக்கிறோம். Please help us to know Jesus more accurately through the gospel. கர்த்தாவே இயேசுவை நமக்கு முழுமையா தீர்த்து இந்த நல் செய்திக்கான தீர்த்தாண்டி நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். Please help us to know God's heart better through your word. கர்த்தாவே தேவன் இறுதியில் நம்ம நல்ல உங்க வார்த்தை மூலமா தெரிந்து கொள்ளுங்கிற நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Please help us to know God's will better through your word. தேவனே உங்களுடைய சித்தம் உங்க வார்த்தை மூலமா தெரிந்து கொள்ளாத நம்ம கேட்டுக்கிறோம். Today we want to receive the full anointing of the Holy Spirit. இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் முழுமையா கேட்டுக்கொள்கிறோம். At this time, anoint us fully with the Holy Spirit upon each of us. இந்த நேரத்தில் நம்ம பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் எல்லோருக்கும் தேவை நம்ம கேட்டுக்கொள்கிறோம். Please grant us your wisdom and discernment through your word. தேவனே உங்க வார்த்தை மூலமா நமக்கு சத்தியத்தையும் ஞானமையும் தரணும் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். Help us to enjoy the joy of understanding your word in the Holy Spirit. தேவனே உங்க வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்க கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா புரிஞ்சுக்கொள்ள அந்த சந்தோஷம் நமக்கு தரணும். Please help us to live more worthily according to your word. தேவனே உங்க வார்த்தை மூலமா நம்ம நல்ல வாழ்க்கை நிச்சயமான வாழ்க்கை இருக்கிறதானே நம்ம கேட்டுக்கொள்ளணும். Please help us to glorify and enjoy you forever. தேவனே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உபநாமம் நம்ம மகிமைப்படுத்துறது நம்ம கேட்டுக்கொள்ளணும். Now we rely on the Holy Spirit with all our heart. இந்த நேரம் நம்ம பரிசுத்த ஆவியின் மூலமா நம்ம மனசுல நம்ம தெரிந்து கொள்கிறோம். We pray in the name of Jesus Christ who saved us. இயேசு நாமத்துல ரட்சிக்கப்பட்ட இயேசு நாமத்துல நம்ம Amen. ஆமென். Amen. From now on, I'm going to preach the gospel for you. இந்த நேரத்துல பாஸ்டர் கேலப் நற்செய்தி பற்றி உங்களுக்கு செயல்படுத்துகிறார். Today's main text is John Gospel chapter 1 verse 1 to 3 and verse 10, verse 14, verse 15 and Colossians chapter 1 verse 15 to 17. இன்னைக்கு வசனம் யோவான் 1வது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம் 10வது வசனம் 14வது வசனம் 15வது வசனம் இன்னொரு வசனம் வந்து கொலோசியர் 1வது அதிகாரம் 15லிருந்து 17வது வசனத்தை நம்ம படிக்க போறோம். First, let's read together John Gospel chapter 1 verse 1 to 3 and verse 10, 14, 15. நம்ம முதல்ல யோவான் 1வது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம் 10, 14, 15வது வசனம் படிப்போம். சிஸ்டர் சரஸ் தமிழ்ல படிப்பாங்க.
Please read. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வசனம் 10. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. And 10, 14, 15. 14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் முன்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். Okay. Colossians chapter 1, verse 15, 16, 17. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம். அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தசுரூபம், சர்வ சிருஷ்டிகரும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களினாலும் கர்த்தத்துவங்களினாலும் துறைத்தனங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. Now I am going to preach the gospel for you. What is the gospel? Do you know what is the gospel? In Romans chapter 1, verse 2 to verse 4, the Apostle Paul says that the gospel is Jesus Christ. In ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 2-4 வசனத்துல அப்போஸ்தலனான பவுலோஸ் அவர் நற்செய்தியை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறார். Therefore, the subject of today's word is Jesus Christ. இன்னைக்கு செய்தி வார்த்தையா இருந்தது இயேசு கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துறோம். Who do you think Jesus Christ is? யார் இயேசு கிறிஸ்து நீங்க நினைக்கிறாங்க? Are you thinking of only the pretty baby Jesus born from Mary's body? நீங்க இயேசுவை ஒரு சின்ன குழந்தையா மேரியிலிருந்து பிறந்தது அந்த குழந்தையா நினைக்கிறாங்களா? Are you think of only the poor person who was suffered on the cross? ஒரு மனிதன் சிலுவையிலே அடிக்கப்பட்டதா நீங்க நினைக்கிறாங்களா? Do you think of only a good man who died for us? இல்ல ஒரு நல்ல மனிதன் நமக்கு காண்டி மரித்தராக நினைக்கிறாங்களா? Do you think of Jesus only as a historically great person? இல்ல இயேசு ஒரு சரித்திரனால ஒரு நல்ல மனிதன், ஒரு பெரிய ஆத்மா மனிதனா நினைக்கிறாங்களா? We all believe in Jesus Christ. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். Is that right? உண்மையாக. Then who is Jesus? அப்படினா யாரு இயேசு? Today's main text is John Gospel chapter 1 verse 1 to 3, verse 10, 14, 15 and Colossians chapter 1 verse 15 to 17. இன்னைக்கு கரெக்ட் வசனம் வந்து யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1லேருந்து 3ஆவது வசனம், 10வது வசனம், 14வது வசனம், 15, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15லேருந்து 17வது அதிகாரத்துல நம்ம படிச்சிருக்கோம். This main text explains who Jesus is and what Jesus is. இந்த வசனங்க யார் இயேசு என்ன இயேசுன்னு நமக்கு தெரியப்படுத்துது. I hope you to know Jesus more accurately through today's message. நம்புறோம் இன்னைக்கு செய்தியில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உண்மையா முழுமையா தெரிஞ்சனால நம்ம விசுவாசிக்கிறோம். God is here now in our midst. நம்ம தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். God is here now in this assembly. நம்ம இயேசு தேவன் நம்ம கூட்டத்துல மத்தியில இருக்கிறார். May you be blessed by God. எல்லோரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம்னு நம்ம வேண்டிக்கிறோம். May you be healed by the light of Jesus Christ our Lord.
இயேசு கிறிஸ்து நம்ம கர்த்தரா இருக்கிறதுனால நம்ம எல்லோருக்கும் சுகம் கொடுக்கணும்னு நம்ம கேட்கிறோம். First of all, let's read all together John Gospel chapter 1 verse 1 to verse 3. முதலையாக நம்ம யோவான் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வசனத்தை நம்ம முதல்ல படிக்கலாம். It's very important, please Omar. Alright, நீங்க எல்லோரும் படிக்கலாம். இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். All those in English follow me. After this is a Sarah's reading time, alright? So English one follow me. John chapter 1 verse 1 to 3. Okay? John chapter 1 verse 1. In the beginning, everybody read together now. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. He was with God in the beginning. Through Him all things were made. Without Him nothing was made that has been made. And read also verse 10, 14, 15 to understand the better today's subject. Okay. வசனம் 10, 16, 15 அங்க சேர்ந்து படிக்கலாம். Okay, எல்லாரும் இங்கிலீஷ்ல கூடி படிக்கலாம். John chapter 1 verse 10 it says, He was in the world, and through the world, though the world was made through Him, the world did not recognize Him. The Word became flesh and made His dwelling among us. We have seen His glory, the glory of the one and the only who came from the Father, full of grace and truth. 15. Verse 15, John testified concerning Him. He cried out saying, This was He of whom I said, He who comes after me has surpassed me, because He was before me. Amen. The subject of today's message is our King Jesus Christ, the Creator God, who existed before the world began. இன்னைக்கு வசனம் செய்திகள் இயேசு கிறிஸ்து நம்ம ராஜா இருக்கிறது, சிருஷ்டிகளுக்கு தேவனா இருக்கிறது, உலகத்தை சிருஷ்டிக்கு முன்னே நம்ம ராஜா இயேசு இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கப்படுறோம். Jesus Christ is the Creator God who existed before the world began. இயேசு கிறிஸ்து சிருஷ்டியான தேவன், உலகம் பின்னருக்கு முன்னே அவர் இருந்தவர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Jesus Christ is the Son of God who has existed before from eternity. இயேசு கிறிஸ்து தேவகுமாரர், அவர் இருக்கிறாரு, நித்தியத்திலிருந்து இருந்திருக்கிறாரு. With which word does the Apostle John start John Gospel? யோவான் அப்போஸ்தலர் ஜான் நல்செய்தியில எந்த வார்த்தை அவர் ஆரம்பித்தார்? In the book of John, Apostle John starts with the word, in the beginning was the word. இந்த யோவான் புத்தகத்துல யோவான் அப்போஸ்தலர் அவர் ஆரம்பிச்சது அவருடைய தேவ வார்த்தையில ஆதியில வார்த்தை இருந்தது. Apostle John declares that Jesus is God with the starting word of John Gospel. யோவான் அப்போஸ்தலர் இயேசுதான் தேவன்னு அவர் வார்த்தையில முதலையா அவர் நம்ம தீர்ப்படுத்துறாரு. In the beginning was the word. ஆதியில வார்த்தை இருந்தது. How can we know that this word declares that Jesus is God? அப்ப எப்படி தெரியும் இந்த வார்த்தை என்று இயேசு தேவன் என்று தீர்ப்படுத்துறது நமக்கு எப்படி தெரியும்? First of all, let's read Genesis chapter 1 verse 1 and John Gospel chapter 1 verse 1. முதல்ல நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் நம்ம படிக்க போறோம். Genesis chapter 1 verse 1, in the beginning God created the heavens and the earth. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். John Gospel chapter 1 verse 1, in the beginning was the word. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியில வார்த்தை இருந்தது. In the English Bible, Genesis chapter 1 verse 1 starts with the word, in the beginning. ஆங்கில பைபிள்ல நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல And John Gospel chapter 1 verse 1 also starts with the word, in the beginning. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியில வார்த்தை இருந்தது நம்ம ஆரம்பிக்கிறோம்.
All the English Bible expresses the word in the beginning. இங்கிலீஷ் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம் அந்த வார்த்தை ஆதியிலே முதல்ல ஆரம்பிக்குது. But in the original Bible, the word in the beginning are different meaning from each other between Genesis and John Gospel. ஒரிஜினல் பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா ஆதியில அது ஆதியாகமம் யோவான் புத்தகத்திலயும் ரெண்டு வார்த்தை ரெண்டு அர்த்தமும் இருக்குது. Speaking again, in the beginning of John Gospel is a different meaning from that of Genesis. ஆதியாகத்திலே இருக்கிறதுல யோவான் காஸ்பெல்லையும் ஆதியாகமத்திலும் இருக்கிறதும் ரெண்டு வேற வார்த்தை ரெண்டு வேற மீனிங்கா இருக்குது, அர்த்தமா இருக்குது. In the beginning of Genesis uses the word Bereshit in Hebrew language. ஆதியாகத்துல ஆதியாகமம் போட்டிருக்கிறது ஹீப்ரு லாங்குவேஜ்ல பெரஷித் வந்திருக்கு ஒரு வார்த்தை. Bereshit means starting time of the universe. ஹீப்ரு வார்த்தை பெரஷித்னா இந்த உலகம் தூரமா ஆரம்பிக்கிற நேரம். That is, it means the beginning of time and space. அது அர்த்தம் என்னன்னா அதான் நேரம் ஆரம்பிக்கிறது அர்த்தம் beginning of the time of space. In English, Bereshit means in the beginning of the world. இங்கிலீஷ்ல பெரஷித் மீன்னா ஆதியாகத்திலே உலகம் ஆரம்பிச்சதுன்னு போட்டிருக்குது. Therefore, in the beginning, in Genesis chapter 1, verse 1 means when the world began. ஆதியாகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் போட்டுதான் இந்த பிகினிங்னா அது உலகம் ஆரம்பிச்சதுன்னு போட்டிருக்குது. But in the beginning of John Gospel uses the word arche in the Hellenic language. யோவான் காஸ்பெல்ல ஆதியாகத்திலே இருக்கிறது ஹீப்ரு இல்ல எலெசனிக் கிரீக் வேர்ட்ல ஆர்கேன்னு ஒரு வார்த்தை வருது. Arche means before all things were created. ஆர்கேனா எல்லாத்துக்கும் சிறுத்துக்கு முன்ன அர்த்தம். எல்லாருக்கும் சிறுத்துக்கு முன்னன்னு ஒரு அர்த்தம் ஆர்கே. Arche means before the world began or from eternity in English. ஆர்கேனா உலகம் ஆரம்பிக்கு முன்னே, அதாவது நித்தியம் ஆரம்பிக்கு முன்னே அது வார்த்தை இங்கிலீஷ்ல எதிர்படுத்துறாங்க. Therefore, in the beginning was the word of John Gospel chapter 1 verse 1 can be interpreted as follows. அப்படின்னா யோவான்ல ஆதியில வார்த்தை இருந்ததுன்னு நம்ம இந்த மாதிரி நம்ம திருப்பலாம். It is that the word has already existed before God created the world. அந்த வார்த்தை கர்த்தர் நம் தேவன் உலகத்தை சிறிதுக்கு முன்னே இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். In the beginning of John Gospel means before the world was created. ஆதியிலே யோவான் காஸ்பெல் போடுறது ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த அர்த்தம் என்னன்னா இந்த உலகம் சிருஷ்டிக்கு முன்னே தேவன் அந்த வார்த்தையா இருந்தவர்னு இருக்குது. Therefore, God is the God who has existed since before all eternity. அது என்னன்னா நம்ம தேவன் ஆதியில நித்தியத்திலே அவர் இருந்தவர்னு இருக்குது. When nothing existed except God, there was the Word. எதுவும் ஒன்றும் படிக்கிறதுக்கு முன்னே தேவன் வார்த்தையா இருந்ததுன்னு நம்ம தெரியப்படுத்துறோம். By the way, John Gospel says that the Word is the Christ, the Son of God. யோவான்ல செய்தியில நம்ம தெரியப்படுத்துறது அந்த வார்த்தை இருந்தது தேவன் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் நம்ம தெரியப்படுத்துறோம். Let's read again chapter 1, verse 1 to 3, verse 10, verse 14, verse 15. One more again. நம்ம திருப்பி படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 3 வசனம் 10, 14, 15. தமிழ்ல படிங்க சரஸ். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வசனம் 10, 10, 14, 15. அவர் உலகத்திலே இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. 14வது வசனம். 14, 15. அவர்
அந்த வார்த்தையை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் இன்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். Through this verses, we can understand the 5 important truths. இந்த வசனத்துல நம்ம 5 முக்கியமான சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அறிந்துக்கலாம். The first truth is that from eternity, the Word has existed and the Word was God. முதல் சத்தியம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது நமக்கு தெரியும், அந்த வார்த்தை தேவனா இருந்தது நமக்கு தெரியும். The second truth is that the Word became flesh and He came into the world. இரண்டாவது சத்தியம் என்னன்னா, அந்த வார்த்தை மாமிசமா இருந்தது, இந்த உலகுக்கு வந்தது, அது இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும். And He is Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும். The third truth is that Jesus Christ is the Son of God. மூணாவது சத்தியம், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இருக்கிறது நமக்கு தெரியும். The fourth truth is that Jesus Christ is God who has existed from eternity. நாலாவது சத்தியம், இயேசு கிறிஸ்து அவர் தேவன், அவர் நித்தியத்திலே இருந்தவர் இருந்தது நமக்கு தெரியும். Apostle John testified that Jesus is God who has existed before the world began. யோவான் அவர் சொல்றதுன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு தேவன், இந்த உலகம் சிருஷ்டிக்கு முன்னே அவர் இருந்தவர் ஏற்படுத்துறார். And the Baptist John also testified concerning Jesus. யோவான் பேப்டிசம், அவர் யோவான் ஞானஸ்நானம் பேப்டிசம், ஜான் தி பேப்டிஸ்ட், அவர் ஏற்படுத்துறாரு இயேசு பத்தி. Baptist John was born 6 months earlier than Jesus. யோவான் பேப்டிஸ்ட் அவர் இயேசு பிறக்க முன்னே 6 மாசம் முன்னே அவர் பிறந்தவர். But in verse 15, John the Baptist testified that Jesus was before him. ஆனாலும் 15வது வசனத்துல யோவான் பேப்டிஸ்ட் அவர் சொல்றது என்னன்னா, அவர் இயேசுக்கு முன், அவருக்கு முன்னே இயேசு இருந்தவர்னு சொல்றாரு. Through verse 1, 14, 15, we can understand that the Word is Jesus. யோவான் 14-15 வசனத்துல நம்ம பார்க்கணும்னா, அந்த வார்த்தையை ஏற்படுத்தது இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியுது. The Word is God. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. The Word is with God. அந்த வார்த்தை தேவனோட இருந்தது. The Word is Jesus, the Son of God. அந்த வார்த்தை இயேசு தேவகுமாரன். Therefore, Jesus is God who has existed before the world began. அதனால இயேசு கிறிஸ்து தேவன், இந்த உலகம் சிருஷ்டிக்கு முன்னே அவர் இருந்தவர் தெரியுது. We must understand this. நமக்கு இது புரியணும். Verse 1 says to us that the Word is God. 1வது வசனம் சொல்லுது அந்த வார்த்தை தேவனின் சொல்லுது. Verse 14, 15 says to us that the Word is Jesus. வசனம் 14-15 சொல்லுது அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துன்னு தெரிவிக்கிறது. Therefore, we can clearly understand that Jesus is the Son of God. அதனால நமக்கு நம்ம மூலமா தெரியும் இயேசு கிறிஸ்து தேவன் குமாரன் தெரியுது. He has been from eternity. அவர் ஆதியிலே இருந்தவர். And He came into the world in the flesh as the Christ. மாமிசமா இந்த உலகத்துக்கு வந்தவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. Therefore, according to John Gospel chapter 1, the Word is Jesus Christ. அப்படினா யோவான் 1வது அதிகாரத்துல பார்த்தோம்னா அந்த வார்த்தைனா இயேசு கிறிஸ்து அப்படின்னு தெரியுது. Jesus is the Son of God and He is God Himself. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருந்தவரும் அவரும் தேவனா இருந்தவர்னு இருக்குது. Jesus is God Himself. இயேசு கிறிஸ்து இயேசு அவரே தேவன் தெரியுது. The fifth truth is that Jesus Christ, who came into the world in the flesh, is the Creator God. ஐந்தாவது சத்தியம் நமக்கு தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தவர், அவர் சிருஷ்டித்த தேவன் தெரியுது. He created mankind and all things in the beginning. அவர் எல்லாத்தையும் மனிதனை எல்லாத்தையும் ஆதியில சிருஷ்டித்தார் தெரியுது. Through verse 3 and 10, we can know that Jesus is the Creator God.
மூணாவது வசனமோ 10வது வசனமோ தெரியுது இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்த தெய்வம் தெரியுது. Let's read the verse 3 and the verse 10. நம்ம மூணாவது வசனம் 10வது வசனம் படிக்கலாம். Please read the verse 3 and the verse 10. தமிழ்ல படிங்க, அப்புறம் நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. 10வது வசனம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. யோவான் 3வது வசனம். Through him all things were made, without him nothing was made that has been made. Verse 10. He was in the world, and though the world was made through him, the world did not recognize him. Jesus was a man with a human nature just like us. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனான மனித சுவாசத்தோடு இருந்தவர், நம்ம மாதிரி இருந்தவர். And Jesus was a complete man with a body. இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான மனிதன், சரீரத்தில் இருந்தவர் தெரியுது. Jesus wept when he heard of Lazarus who was dead. இயேசு கிறிஸ்து நாசரஸ் மரித்து போனது தெரிஞ்ச விஷயத்தினால இயேசு கிறிஸ்து அவர் கண்ணீர் விட்டார். Jesus grieved just like us. இயேசு கிறிஸ்து நம்ம மாதிரி கவலைப்பட்டு நம்ம மாதிரி கவலைப்படுவார். Jesus felt severe pain when he was hit by a thorn whip. இயேசு கிறிஸ்து அதிகமான வலி, அந்த சாட்டல் அடிச்சது அவருக்கும் அந்த அதிகமான வலி அவர் தெரிஞ்சது. However, Jesus was not a creature like us. எப்படி இருந்தாலும் இயேசு நம்ம மாதிரி ஒரு சிருஷ்ட மனிதனா இல்ல. Even though Jesus had a body, Jesus was the complete God. இயேசு சரீரமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து முழுமையான தேவனா இருந்தாரு. Jesus was God himself. இயேசு கிறிஸ்து தேவனா இருந்தாரு. He had no sin in him. அவர் உள்ள ஒரு பாவமும் இல்லை. And Jesus performed countless miracles and signs that only God can do. இயேசு கிறிஸ்து பல அற்புதமும் அடையாளத்தையும் செஞ்சவர். அவர் தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு தேவனா இருந்தவர். Jesus is the creator God who created all things. இயேசு கிறிஸ்து ஒரு சிருஷ்டித்த தேவன், எல்லாத்தையும் அவர் படைத்தார், சிருஷ்டித்தார், நமக்கு தெரியும். This means that Jesus Christ is not a creation. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவர் சிருஷ்டிக்கப்படல, ஆனா அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். It means that Jesus is the Lord of all things of the universe. அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் என்று நமக்கு தெரியும். Therefore, Jesus is the Word who had existed before the world began. இயேசு கிறிஸ்து வார்த்தை இருந்தவர், உலகம் பின்னற்கு முன்னே அவர் இருந்தவர். And he came in the flesh into the world for our sins. அவர் சரீரமா இந்த உலகம் வந்தது நம்ம பாவத்துக்காக வந்தவர். But Jesus is the creator God. ஆனா தேவன் இயேசு அவர் சிருஷ்டித்த தேவனா இருந்தவர். Apostle Paul explained this truth more plainly in Colossians. அப்போஸ்தலர் அவர் கொலோசியன்ல நமக்கு நல்லா கிளியரா தெரியப்படுத்துறார். Let's read together Colossians chapter 1 verse 15 to 17. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 ல இருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். 15, 16, 17. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களினாலும் கர்த்தத்துவங்களினாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரைக்கொண்டு அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிறைவேற்றது. Therefore, Jesus, the Son of God, was with God before the world began. அப்படின்னா இயேசு தேவகுமாரர், தேவனோடு இருந்தது, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கு முன்னே அவர் இருந்தவர். Jesus is the God who created all things. இயேசு தேவன், எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவனா இருந்தவர். Jesus is the God who came to this world in the flesh for our sins. இயேசு தேவன், இந்த உலகத்துக்கு அவர் மாம்சமா சரீரமா வந்தவர், நம்ம பாவத்துக்காக வந்தவர் நமக்கு தெரியும்.
Why did Jesus come in the flesh? எதனால இயேசு சரீரமா இந்த உலகத்துக்கு வந்தாரு? Jesus is originally the Son of God. இயேசு அவர் ஏற்கனவே தேவன் குமாரனா இருந்தவர். But he came as a man in the flesh to atone for our sins. ஆனாலும் அவர் சரீரமா மனிதனா இந்த உலகத்துக்கு வந்தது நம்ம பாவத்தை அழிக்கப்படுறதுக்காகவே வந்தவர். Jesus is God. இயேசு அவர் தேவன். But he came as a man to be an atoning sacrifice for our sins. இயேசு ஆனாலும் தேவனா இருந்தாலும் அவர் மனிதனான இந்த உலகத்துக்கு வந்து நம்ம பாவத்தை அழிக்கப்படுறதுக்காகவே வந்தவர். We can understand that Jesus is the creator God through John Gospel. நமக்கு தெரியும் யோவான் காஸ்பல்ல இயேசு ஒரு சிருஷ்டித்த தேவனா இருந்தவர் தெரியுது. Jesus is the Son of God who existed before the world began. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு முன்னே அவர் இருந்தவர். Jesus is the creator God who created all things in the world. இயேசு சிருஷ்டித்த தேவன் எல்லாமே அவர் சிருஷ்டித்தார், அவர் படைத்தவர் தெரியும். Jesus is the Savior God, the Christ who came into the world in the flesh. இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிப்பான தேவன் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சரீரமா வந்தவர். Jesus is the Son of God who existed before the world began. இயேசு தேவகுமாரன் இருந்தவர், இந்த உலகத்துக்கு சிருஷ்டிக்கு முன்னே இருந்தவர். We must acknowledge it and believe that Jesus is the creator God. இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டித்த தேவனை நம்ம புரிஞ்சு நம்ம விசுவாசிக்கணும். Through this, may you have a more certain faith in the name of Jesus Christ. இந்த வார்த்தை வசனத்தெல்லாம் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துல நல்ல முழுமையான விசுவாசம் இருக்குமான்னு நம்ம கேட்கிறோம். We all believe in Jesus Christ. எல்லோரும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். Then we must acknowledge Jesus is the creator God. அப்படினா இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்த தேவன் நம்ம அறிக்கப்படணும். I hope that you know more accurately concerning Jesus our Lord. அப்படினா நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம தேவன் நம்ம கர்த்தர் இருக்கிறது நம்ம மூலமா தெரியணும். Knowing makes us more confident and empower us. இயேசு மூலமா இருந்தவர் நம்மளுக்கு சத்தியத்தை நம்ம பலப்படுத்துறதா இருக்கிறார். Do you want to receive more power from Jesus? இயேசுவோட உங்களுக்கு பலம் தேவையா உங்களுக்கு? If you know Jesus for sure, you will gain more power from Jesus. இயேசுவுக்கு நல்ல மூலமா தெரிஞ்சவனா இயேசுவோட பலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். Therefore, I bless you so that you may have a sure faith in Jesus our King. நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றோம். இயேசு மேல உங்க விசுவாசத்தை முழுமையா இயேசு நம்ம ராஜா கிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். I would like to conclude today's word. இன்னைக்கு ஒரு செய்தியை நம்ம முடிக்க போறோம். I want to ask you one thing. உங்களோட ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். Please listen carefully because it is very important. முழுமையா நல்லா கவனமா கேளுங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். The Bible is the book that teaches us who is the king. தேவன் வார்த்தை ஒரு புத்தகமாக நமக்கு தெரியப்படுத்துது, நம்ம டீச் பண்ணுது யாரு அந்த ராஜான்னு நமக்கு தெரியப்படுத்துது. We can know through the Bible whether God is king or man is king. தேவ வார்த்தையில நமக்கு தெரியும் தேவன் ஒரு ராஜாவா இருக்கிறாரா இல்ல மனிதன் ராஜாவா இருக்கிறாரா நமக்கு தெரியும். Who is the king in your life? உங்க வாழ்க்கையில யாரு ராஜாவா இருக்கிறார்? Are you the king in your life? உங்க வாழ்க்கையில நீங்களா ராஜாவா இருக்கிறாங்களா? Who is the king in your life? யாரு உங்க வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறார்? Please don't think that you are the king in your life. உங்க வாழ்க்கை நீங்க தான் ராஜான்னு நினைச்சுக்க வேண்டாம். If you think you are the king in your life, then you cannot overcome many problems and many troubles. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க தான் ராஜான்னு இருந்து நினைச்சுக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில பல பிரச்சனையோ ஏதோ ஒண்ணுமே நீங்க ஓவர்கம் பண்ண முடியாது. If you have a lot of difficulties and troubles now, then you should look back to see whether you thought yourself as the king of your life or not. உங்க வாழ்க்கையில பல பிரச்சனை இருந்தாலும் அப்படி இருந்தா நீங்க திருப்பி சிந்திச்சு பார்க்கணும் உங்க வாழ்க்கையில யாரு ராஜாவா இருக்கிறார் உங்க வாழ்க்கையில.
If you think you are the king of your own life, you have to repent. உங்க வாழ்க்கையில நீங்க தான் ராஜா, நீங்க தான் முழுமை ராஜா இருக்கிறதுனா அப்படின்னா நீங்க வந்து மனம் திரும்பணும். We were saved from sin through Jesus Christ. நம்ம எல்லோரும் பாவத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசு மூலமா நம்ம எல்லோரும் பாவத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள். We all belong to Jesus Christ. நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுடன் சேர்ந்தவர்கள். So our king is Jesus Christ in our life. அப்படினா இயேசு கிறிஸ்து தான் நம்ம ராஜா, நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தான் அவர்தான் ராஜா. Therefore there is only one king in our life. அப்படினா ஒரே ராஜா தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாரு, அதுதான் இயேசு கிறிஸ்து. That is Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்து. Satan prowls around like a roaring lion looking for someone to devour. சாத்தான் ஒரு கரச்சுக்க சிங்கம் மாதிரி மனிதனை கடிக்க முழுங்கிருக்காம சுத்திக்கிட்டு இருக்கிறான். Who will be the target of Satan's attack? யார சாத்தான் விட்டு டார்கெட்டா இருப்பாரு அட்டாக் பண்ண? That would be the person who thinks that he himself is the king of his own life. அப்படினா சாத்தான் நானே ராஜாவா இருக்கிறவங்கள அவனை தாக்க பார்ப்பான். The Satan seeks out and attacks the person who thinks, I'm the king of my life. சாத்தான் அந்த மனிதனை யாரு அவன் தான் ராஜா இருக்கிறவனா அவன் தான் அவனை போய் தாக்க பார்க்கிறது, அவனை தேடி தாக்க பார்ப்பான். If we want to entrust all the problems of our lives to God and receive God's help, we must acknowledge that Jesus Christ is the creator God and the king of our life. நம்ம கர்த்தருடைய உதவியில் நம்ம தேவைன்னா நம்ம ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்கணும்னா அப்படின்னா நம்ம இயேசுவை நம்ம சிருஷ்டித்த தேவன் நம்ம வாழ்க்கையை ராஜாவா இருக்கிறார் நம்ம தெரியப்படுத்தணும். This is the way how we can have a faith that we rely on God correctly. அப்படிதான் நமக்கு முழுமையா தேவனை விசுவாசிக்கிறது அப்படி நம்ம தெரியும். Do you have any problems and troubles in your life? உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குதா? Then you must acknowledge that Jesus is your king in your life. அப்படினா இயேசு கிறிஸ்து தான் உங்க வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறாரு, நீங்க தெரியப்படுத்தணும். I hope you to repent of thinking that you are the king in your life. நீங்களே ராஜாவா இருக்கணும்னு நினைச்சிருந்தா அப்படினா நீங்க எல்லாரும் மனம் திரும்பணும். Then you will be free from Satan's attacks. அப்படிதான் சாத்தானுடைய தாக்கல நீங்க விட்டு விடுதலை வரலாம். Then Satan will not be able to attack you. நீங்க இயேசுதான் உங்களுடைய ராஜாவா சாத்தான் உங்களை தாக்க முடியாது. Satan will not be able to attack you because Jesus will keep you safe. சாத்தான் உங்களை தாக்க முடியாது, ஆனா இயேசு உங்களை பத்திரமா பாதுகாப்பார். Jesus is our king. இயேசுதான் நம்மை ராஜா. Jesus is my king. இயேசுதான் என் ராஜா. Jesus is the king of all kings. இயேசுதான் ராஜாதி ராஜனா இருக்கிறாரு. Jesus is the Lord of all lords. இயேசுதான் தேவாதி தேவனா இருக்கிறாரு. And Jesus is our king and our Lord. இயேசுதான் நம்ம ராஜா, நம்ம தேவனா இருக்கிறார். Jesus is the creator God. இயேசு நம்ம சிருஷ்டித்த தேவனா இருக்கிறார். Jesus is God himself. அவரே தேவனா, இயேசுவே தேவனா இருக்கிறார் நமக்கு தெரியும். I pray in the name of Jesus Christ that you and I may confess this. நாம் செய்றோம் இயேசு நாமத்தை நீங்களும் நானும் இதை உண்மையை நம்ம ஏற்படுத்துவோம். May the grace of our Lord Jesus Christ, our King, be abundant in you. நம்ம இயேசு கிறிஸ்துவாலே கர்த்தரா இருக்கிறது அவருடைய கிருபையும் அவர் ராஜர்கள் நம்ம மேலே உண்மை இருக்கிறது நம்ம கேட்கிறோம். Okay, let's pray with today's word. நம்ம ஜெபம் செய்யலாம். Let's pray. Father God, we acknowledge that Jesus is our King, our Lord in our life. பிதாவே, இயேசு கிறிஸ்து நம்ம என் ராஜா, என் கர்த்தரா இருக்கிறது நம்ம தெரியப்படுத்துறோம். Today we understood clearly that Jesus Christ is the creator God. இன்னைக்கு நம்ம மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்த தேவனா இருக்கிறாரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Today we understood clearly that Jesus is our King, our Lord in our life.
இன்னைக்கு இயேசு நம்ம ராஜா நம்ம கர்த்தர் வாழ்க்கையில இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். We believe that Jesus Christ is the creator God who existed before the world began. விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஒரு சிருஷ்ட தேவன், உலகம் பின்னால் ஆரம்பிக்கிற முன்னே இருந்தவர் தெரியும். We believe that Jesus is the Son of God who came into the world to save all sinners. நம்ம விசுவாசிக்கிறோம் இயேசு தேவகுமாரனா இருந்து இந்த உலகத்துக்கு வந்து பாவி நம்ம மாதிரி பாவிகளை ரட்சிக்கப்படுறதுக்காக வந்தவர். We believe that Jesus is our Savior and the Christ. நம்ம விசுவாசிக்கிறோம் இயேசு நம்ம ரட்சிப்பதான தேவன், அவர்தான் இயேசு கிறிஸ்து. We believe that Jesus was sent in the flesh into the world by God. நம்ம விசுவாசிக்கிறோம் இயேசு சரீரமாய் இந்த உலகத்துக்கு வந்தவர், தேவன் அனுப்பினார். We believe that Jesus took away all sins of the world and shed his blood instead of us. நம்ம விசுவாசிக்கிறோம் இயேசு எல்லாம் உலக பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் நம்மளுக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Therefore, we believe that whoever believes in Jesus Christ as the Son of God and the Savior can be saved from sin by the grace of God. அதனால நம்ம விசுவாசிக்கிறோம் யாரும் இயேசு கிறிஸ்து தேவகுமாரர், அவர் ரட்சிக்கப்படுற தேவனா இருந்தவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து ரட்சிக்கப்படுவார், அவர் கிருபையினால ரட்சிக்குவார். Please help us to be faithful witness of Jesus Christ so that all people in the world can be saved and worship God. கர்த்தாவே நம்மள ஒரு நல்ல விட்னஸா இயேசு கிறிஸ்து காண்டி தெரிந்து இந்த உலகத்தை ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம கேட்டுக்கிறோம். Please give us the earnest heart to preach the gospel toward the world. கர்த்தாவே நம்ம கேட்டுக்கிறோம், கர்த்தர் நல்ல செய்தி இந்த உலகத்தை பூரா தீர்ப்பதற்காக நம்ம கேட்டுக்கிறோம். We pray in the name of Jesus Christ, our King, our Lord, who saved us. நம்ம ஜெபம் பண்றோம் இயேசு கிறிஸ்து நாமத்துல, நம்ம ராஜா, நம்ம கர்த்தர், நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனா இருந்தது நம்ம விசுவாசிக்கிறோம். Amen. Amen. Now I will proclaim God's blessing for you. நான் இந்த நேரத்துல கர்த்தரோட blessing. Mark chapter 16 verse 20 says that God is present wherever the gospel is preached. மார்க் 16 அதிகாரம் 20 வசனம் சொல்லுது, தேவ செய்தி நல்ல செய்தி நம்ம பிரீச் பண்றதுல எந்த இடத்துலயும் தேவன் அங்க இருப்பார். God says that he confirmed the gospel by the signs and miracles that accompanied it. தேவன் சொல்றாரு நல்ல செய்தி சொல்றதுலயும் அவர் அடையாளமும் அற்புதமும் செய்வார். Dear brothers and sisters, I have proclaimed the gospel for you until now. சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்துல நம்ம நல்ல செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த நேரம் God is here in our midst and in this place. தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். இந்த இடத்துல The Holy Spirit is moving here to touch and heal you. பரிசுத்த ஆவியானவரே நம்ம மத்தியில இருக்கிறாரு, நம்மள குணப்படுத்தவும் இருக்கிறார். May you be free from all troubles in the name of Jesus Christ. எல்லா பிரச்சனையும் நீங்க விடுதலை பண்ணி கொண்டு வரணும் நம்ம இயேசு நாமத்துல கேட்டுக்கிறோம். May you be free from all troubles in the mighty name of Jesus Christ. எல்லா பிரச்சனையும் நீங்க விடுதலை கண்டுக்க வந்து இயேசு நாமத்துல நம்ம கேட்டுக்கிறோம். Be free from all troubles in the mighty name of our King Jesus Christ. இயேசு மகிமையான நாமத்துல எல்லா பிரச்சனையும் நீங்க விடுதலை வைப்போம் நம்ம ஜெபம் செய்றோம். Please say amen. Amen சொல்லுங்க. May you be healed from all disease in the name of Jesus Christ. எல்லா நோய்களும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்க குணமாவன் நம்ம ஜெபம் செய்றோம். Amen. May you be healed from all disease in the mighty name of Jesus Christ. எல்லா நோய்களும் இயேசு நாமத்துல மகிமையான நாமத்துல குணமாற்றம் நம்ம ஜெபம் செய்றோம். Be healed from all disease in the mighty name of our King Jesus Christ. எல்லா நோய்களும் கர்த்தர் இயேசு நாமத்துல எல்லோரும் சுகமாவன் கேட்டுக்கிறோம்.
May you be blessed fully at any time, at any place by Jesus, our King, our Lord. எல்லா நேரத்திலையும் இயேசு கிறிஸ்து நம்ம தேவன் நம்ம ராஜாவே நம்ம எல்லாரும் உங்க ஆசீர்வாதமா இருப்பார். May God's blessing be in you. கர்த்தர் ஆசீர்வாதம் உங்களோட இருக்கணும். May your soul be getting along well. உங்க ஆத்மா நல்லதமா முறிச்சா இருக்கணும். May you enjoy your good health. நீங்க ஒரு நல்ல உடம்பு பலத்தோட இருப்பாங்க. May everything go well with you. எல்லாரும் எல்லா காரணமும் உங்களோட எல்லாம் நல்லதமா நடக்கணும். God bless you and your family. தேவன் உங்களை ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதம். Amen. 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 Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. Praise the Lord.